வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினமும் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு கடைசியாக பார்த்த 10 பழமொழிக்கான ரிவிஷனை தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். முதல் பழமொழி, புல வண்ணத்த புல் குலத்தளவே குணம். ஒரு பறவையானது அதோட குலத்துக்கேற்ப தன்னோட தன்மையை வச்சுருக்கும். அது எந்த இடத்துக்கு போனாலும் அந்த தன்மை வந்து மாறாது. அதுபோல தான் ஒரு குலத்தை வச்சே ஒருத்தவங்களோட குணத்தை நம்ம சொல்லிடலாம். இது ஔவையாரோட பொன்மொழியும் கூட. இதை தான் புல வண்ணத்த புல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குலத்தளவே குணம். அடுத்து, புலத்தகத்து புல்லரை கால் விற்பேமெனல். அதாவது பொய்யான தற்புகழ்ச்சி. ஒரு காட்டில் இருக்கக்கூடிய பறவையை அதை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை நான் இத்தனை காசுக்கு விற்பேன் அப்படின்ட்டு பொய்யான ஒரு தற்புகழ்ச்சியோடு இருக்கிறவங்களுக்கு யார் சமம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதவங்க அது செஞ்ச மாதிரியே நடந்துப்பாங்க. இந்த மாதிரி பொய்யான தற்புகழ்ச்சி எதுக்கு அப்படின்றது தான் இந்த பழமொழி. புலத்தகத்து புல்லரை கால் விற்பேமெனல். அதாவது பொய்யான தற்புகழ்ச்சி. அடுத்தது, புதருக்கு புளியும் வழியே புளிக்கு புதரும் வழியாய் விடும் பொருளும் காவலும். ஒரு பொருளை சிதைய விடாமல் காக்கக்கூடிய ஒருத்தவனுக்கு அதே பொருள் அவனை சிதைய விடாமல் எந்த ஒரு வறுமையும் உள்ளாகாமல் காக்கும் அந்த பொருள். இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு புளி இருக்கக்கூடிய புதர் வந்து வலிமையாக இருக்கும், யாரும் அதுக்கிட்ட வரமாட்டாங்க. அதே மாதிரி அந்த புளிக்கு அந்த புதர் வந்து வலிமை தரும், யாரும் புளியை டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது. அந்த புதர் வந்து புளியை பாதுகாக்கும். இதை தான் புதருக்கு புளியும் வழியே புளிக்கு புதரும் வழியாய் விடும் பொருளும் காவலும். அடுத்தது, பின்னின்னா பேதையார் நட்பு. பேதையர் நட்பு. நண்பரை பற்றி வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து கோல் சொல்கிறாங்க, இவங்க ஒரு பழிச்சொல் சொல்கிறாங்கன்னா அந்த சொல்ல அப்படியே நம்பக்கூடிய பேதையவரோட நட்பு வந்து எப்பயுமே நமக்கு துன்பத்தை தான் தரும். இதுவே ஒரு மேல் மக்கள்கிட்ட போய் தன்னோட நண்பனை பற்றி ஏதாவது கோல் சொன்னால் அதை அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கும் நண்பருக்கும் ஏதோ ஒரு பகை போல அப்படின்னு நினச்சிட்டு அதை ஆராய்ந்து கூட பார்க்காம விட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, பின்னின்னா பேதையார் நட்பு. அந்த நட்புன்றது நமக்கு எப்பயுமே துன்பத்தை தான் தரும், பேதையர் நட்பு. அடுத்தது, பிறரை கல்லரா செய்குருவார். தீயவனுக்கு நல்லவனும் தீயவனே. நன்மை தீமை பற்றி அறியாதவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அதுபடி நடந்து கொள்கின்றவங்க கீழ்மக்கள் ஆவாங்க. அவங்க என்னதான் பெரியவங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவங்கள காப்பாற்ற நினச்சாலும் அதை வந்து காப்பாற்ற விடாமல் இழந்து விடுவாங்க அவங்களையும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட குற்றத்தை உணராது பிறர் வந்து அவங்க தான் கல்லர்கள் அப்படின்ட்டு சுட்டி காட்டி படித்து பேசுவாங்க. இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, இந்த காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் நிறம்னு சொல்லுவாங்களே, அதுபோல் தீயவனாகவே அவன் நல்லவங்களையும் கல்லர்களாகவே படித்து பேசியிருப்பான். பிறரை கல்லரா செய்குருவார். அதாவது தீயவனுக்கு நல்லவனும் தீயவனாகவே தெரியுவான். அடுத்தது, பிறம்பூரி என்றும் பதக்கேழ் வரும் ஒன்றிலே உறுதி கொள்ளல். அதாவது பல சமயங்கள் இருந்தாலும் பல மதங்கள் இருந்தாலும் அதில் சிறந்த கொள்கைகளை எடுத்து அந்த ஒன்றிலே உறுதி கொண்டு வாழும்போது நமக்கு பெருமை தரும். இது எதுக்கு சமம்னா, பிறம்பூரி என்று சொல்லக்கூடிய ஒரு நெல் வகையானது அது பதறே இருந்தாலும் அதை விளைவிச்சா 1க்கு 7 மடங்கு நமக்கு விளைச்சல் அதிகமாக தரும். அதாவது அதிக லாபம் தருன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் ஒரு கொள்கையே நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுவும் சரியாக இருந்துச்சுன்னா அது நமக்கு மிகுந்த பெருமையை தரும். அதை தான் பிறம்பூரி என்றும் பதக்கேழ் வரும் ஒன்றிலே உறுதி கொள்ளல். அடுத்தது, பிணியீடு அடித்துவிடும் படிக்கு மருந்து. ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய் ஸ்டார்டிங்லேயே வந்து மருந்து சாப்பிட்டு குணப்படுத்திடணும். எப்படி ஒரு நோய்க்கு மருந்தோ அதே மாதிரி ஒரு பழி நமக்கு வருதுன்னா அதுக்கான மருந்து என்னவாக இருக்கும்னா, நம்மளோட ஒரு மாற்றியான பண்புகள் ஒழுக்கங்கள் அதை நம்ம கடைபிடிச்சோன்னா அந்த பழிகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். அப்படின்றது தான் பிணியீடு அழித்துவிடும் பழிக்கு மருந்து. அடுத்தது, பாற்றலை பாலூரல் இல் தர வேண்டிய வரியை வசூலித்தல். ஒரு அரசன் கீழே குடிமக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த குடிமக்கள் அறுவடை காலத்திலேயே வரியை வந்து அரசனானவன் வசூலிச்சிடணும். அப்படி அந்த காலம் தாழ்த்தினாங்கன்னா அந்த வரியை சரியாக வசூலிக்க முடியாது. இது எதுக்கு சமம்னு சொல்கிறாங்கன்னா, பசுவோட மடியிலேருந்து அந்தந்த நேரத்தில் பாலை கறந்துடணும். அப்படி இல்லாமல் நான் சேர்த்து கறப்பேன் அப்படின்னா அந்த பால் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த விதத்தில் கிடைக்காது. அதே மாதிரி அது பசுக்கும் கஷ்டமாக போயிடும். இதை தான் பாற்றலை பாலூரல் இல் தர வேண்டிய வரியை வசூலித்தல். அதுவும் கரெக்டாக அந்த டைம் பார்த்து வசூலிக்கணும் அப்படின்றத தான் இந்த பழமொழி குறிக்குது. அடுத்தது, பாய்பவோ வெந்நீரும் ஆடாதார் தீ பிறரால் முடியுமா. தன்னாலே ஒரு வேலையை செய்து முடிக்க முடியுன்ற வேலையை செய்யாமல் சோம்பேறித்தனப்பட்டுட்டு இன்னொருத்தவர் வந்து செய்வார் அப்படின்னு இருக்கிறவருடைய வேலை வந்து என்றைக்குமே வந்து முடியாது. இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, வெந்நீர்லேயே ஒருத்தரால் குடிக்க முடியலன்னா அவரை ஒரு நாள் வந்து தீயில் போய் குதிக்க சொன்னால் பாய்ஞ்சிருவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுவே முடியாதுன்னு போது அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இதுக்கான பொருள் வந்து பிறரால் முடியுமா, தன்னாலே முடியாது அப்புறம் எப்படி பிறரால் முடியும் அப்படின்ற பொருள். அடுத்தது, பாம்பரியும் பாம்பின் கால் அறிஞரே அறிவார். ஒரு பாம்பு போன வழித்தடத்தை இன்னொரு பாம்பால் தான் அறிய முடியும். அதுபோல் அறிவு மிகுந்த அறிஞர்களோட அறிவை அந்த செழிப்பை இன்னொரு அறிஞர்களால் தான் அறிய முடியும். இதை தான் பாம்பரியும் பாம்பின் கால் அறிஞரே அறிவார். மற்றவங்களாம் அது வந்து அப்படிப்பட்ட அறிஞரோட அறிவை வந்து மதிக்க தெரியாதவங்க அப்படின்ற பொருள் இதுக்கு. இது வரைக்கும் 100 பழமொழியை நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியாக ரிவைஸும் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.